வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என் லைஃப்பில் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நான் கார் எடுத்ததுன்னா அது நான் தான். ஸோ அதனால் வந்து அந்த காருன்ற விஷயம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் நான் அதை எடுத்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயமும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் உங்களுக்கு இருக்குது. என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதே. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் கப்பலூர் வரைக்கும் ஒரு வேலையாக போகிறோம். அங்கே யார் வர்றா, நானும் ஷாமும் போகிறோம். ஷாம் அங்கிட்ட உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. அங்கே ஒருத்தவங்களை மீட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அந்த குட் நியூஸ் நிறைய பேர் என்ன குட் நியூஸாக இருக்குன்னு யோசிப்பீங்க. எடுத்தோடனே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி கார் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. நிஜமாக என் வீட்டில் வந்து இந்த காரை நான் எடுத்துகிட்டு வர்றப்ப அவ்வளோ ஃபேஸ் பண்ணேன். அது என் கூட இருந்தவங்களுக்கு மட்டும் தெரியும், என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் திருப்பி இப்போ ரன்னாகி போய்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இங்கிட்ட அழுதுட்டு கூட இந்த வீடியோ பார்க்குறப்ப நிறைய டைம் சிரிச்சுட்டு நான் ஓடி இருந்திருக்கேன். ஸோ அது மாதிரி தான் சில விஷயங்கள். அவ்வளோ மூவ் பண்ணி நான் அந்த காரை எடுத்தேன். இந்த காரை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து நியூவாக ஒரு கார் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இந்த காரில் வந்து நம்ம நிறைய பேர் போகிறப்ப வந்து செட் ஆக மாட்டேங்குது. இன்னொன்று இது ஆட்டோமேட்டிக் வேறையா. எனக்கு வந்து மேனுவல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேனுவல் வந்து எடுக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வச்சு நல்லா தரவாகிட்டு அதுக்கப்புறம் மேனுவல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் 3rd ஓனரு. அதனால் என் இன்சூரன்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மற்றபடி நமக்கு வந்து சேஃப்டிக்கும் இன்னும் வந்து இந்த இது வந்து சேஃப்டி ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம்லாம் பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கார் வந்து ரொம்ப நல்ல கார் தான். இன்ஜினு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து மதுரைன்றதுனால இது வந்து சென்னை வண்டி வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம மதுரை பேரில் வந்து இந்த காரை போட்டுட்டு வேறு கார் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்ன தான் நம்ம செகண்ட்ஸில் ஒரு கார் எடுத்தோம்னாலுமே நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த காரை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, எடுத்தோடனே ஒரு 50,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகிற மாதிரி சில விஷயங்கள் இருந்து தான் நம்மக்கிட்ட கார் மூவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப சரி நம்ம அதை அப்படியே செலவு பண்ணாலும் இடையில எனக்கு இந்த டயரில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்கிட்டு நான் வந்து அடுத்து வந்து அந்த டயர் இதுகள்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறப்ப வேறு மாதிரி காமிச்சாங்க. அலாவிலாம் போட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு அனுப்பிச்ச வீடியோவில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்கிட்ட கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பழைய டயரு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி நமக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து செகண்ட்ஸில் அப்படி தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம ஏன் செகண்ட்ஸில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நியூவாகவே கார் நம்ம பேரில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு இப்போ தான் வந்திருக்கு. எவ்வளோ சிரிக்கிறீங்க. அதனால் வந்து சரி நியூவாகவே நம்ம ஒரு காரை எடுத்துடலாமேன்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். அதுக்காக தான் இப்போ போகிறோம். இப்போ நம்ம கூட யார் அங்கே வந்து வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து கப்பலூர் வந்து ரொம்ப பக்கம், சுரேந்திரன் அண்ணனுக்கு. ஸோ அதனால் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு இந்த 2-3 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், காரை மாற்றணுன்னே, காரு செட் ஆகலைனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். செட் ஆகலை மீன்ஸ் சில விஷயங்கள் இருக்குல்ல. நான் இப்போ தான் டயர் இதுக்கெல்லாம் மாட்டினேன், சர்வீஸ் விட்டு அப்புறம் பிரேக் ஷூ வந்து ஒரு மாதிரி லைட்டாக இருக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்ததுனால இந்த காரை நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 ரூபா போட்டுட்டு நியூவாக கார் வாங்கி டியூ மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கேன். நம்மகிட்ட வந்து ரெடி கேஷ் போட்டு எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்தளவுக்குலாம் கையில் காசு இல்லை. இந்த வண்டி வந்து எப்படியும் 2.5 வரைக்கும் போகும். ஏன்னா இது வந்து டாப் அண்ட் மாடல்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ போகுது என்னன்றதை நான் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஆனால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நிஜமாவேவும். இது வந்து லோடு
லாங் ட்ராவலு இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர கொஞ்சம் கஷ்டம்லாம் கிடையாது. எப்படி சொல்கிறது, அதை லாங் ட்ராவல் இதெல்லாம் அடிச்சோன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஹீல்ஸ் இதுக்கு மாதிரி ஏறுறதுக்கு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஹீல்ஸ் ஏறணும்னா மேனுவல்னா டக்குன்னு நமக்கு வந்து கீரை போட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஆனால் இது வந்து எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் விழுகும் நமக்கு மேனுவல் வந்து. அதனால் வந்து இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த காரை வந்து கொடுத்துட்டு நம்ம காரை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து ஒரு 2 ரூபா போட்டு நம்ம மற்ற ஒரு எவ்வளோ கார் வருதோ அதை ஃபுல்லாமே டியூவில் போடலான்னு சொல்லியிருக்காங்க. டியூ வந்து ஒரு 5 years கட்டுற மாதிரி வரும்னு சொன்னாங்க. சரி பாப்போம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ வந்து இந்த காரை மாற்றுறதுக்கும் அங்கே கார் எப்படி இருக்குது 5 நிமிஷம் பேசிட்டேன்னா கார் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் யார் யார் வர்றோம், என்ன மாதிரிலாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி இருக்குது கார், அந்த மாதிரிலாம் நியூவாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. சத்தியமாக நான் வந்து நம்ம நியூ சைடு போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அதை வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணுவோம், என்ன மாதிரியெல்லாம் காரங்கிட்ட இருக்கும், எப்படி ரேட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக கலந்துக்கிறேன். வாங்க போகலாம். மீனெல்லாம் வந்து கப்பலூர் வந்தாச்சு. ஸோ அண்ணே வந்து வந்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அவங்கள்ட்ட சர்வீஸ் ரோட்டுக்கு சைடில் நான் வரேன்னு சொல்லிடுச்சு. ஸோ நாங்கள் ஷாம் குட்டியோட இப்போது கார் பார்க்க போகிறோம். என்ன ஷியா? என்ன வாங்க போகிறோம்? காரா? உனக்கு பிடிக்குமா காரு? அம்மாக்கா வாங்க மொத்தம். இந்த முத்தத்துக்காகவே இவனுக்கு என்ன வேணாலும் வாங்கலாம். யாருக்குமே கொடுக்க மாட்டியா. இவன் முத்தம் கொடுக்கவே ரொம்ப ரேரு. ஆனால் எனக்கு மட்டும்தான் நிறையா முத்தம் கொடுப்பான். என்னடி தங்கம்? அம்மாவுக்கு மட்டும் கொடுப்பியா, எல்லாருக்குமே முத்தம் கொடுப்பியா? எங்களுக்கு என் பிள்ளை தங்கம். அநியாயம் பண்ணுவோம் அந்த காரில் உட்காந்துன்னா. சரி எங்கள் அண்ணன் வந்துருச்சு, வாங்க போகலாம். வண்டி இங்கே இல்லைனா கூட நான் பக்கத்து ஷோரூம்ல கூட எடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து டிரைவர் போட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டேன். வருத்தமாக இருக்கு. நாங்கள் ட்ரெஸ் ட்ரைவ் வந்துட்டோம். என்ன சொல்லணும்னு தெரில. அதான் நேற்றுலேருந்து எனக்கு அந்த ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்துச்சு. அழுது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வீங்கிச்சு. ஏன்னா அந்த வண்டி வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டி வாங்குறப்ப நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணேன். அந்த வண்டி வாங்குறப்ப நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பிரச்சனைங்க வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி என்னை அந்த வண்டி ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்குச்சு. நிறைய டைம் அன்டைம் கூட எடுத்துகிட்டு நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப ரொம்ப சேஃபாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஒரு சேஃபான ஒரு ஃபீல் பண்ணேன்னா எனக்கு அந்த வண்டி தான். அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறப்ப இதுக்கப்புறம் இந்த வண்டியை பார்க்க முடியாது, ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படி சொல்கிறது. நம்மகிட்டேருந்து ஒரு உசுறு நம்மக்கிட்டேருந்து விட்டு போகுதுன்னா எப்படி ஒரு ஃபீலாக, அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது ஏதோ கடவுள் வந்து இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக கூட அதை அப்படி எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த வண்டியை நான் வந்து மாற்றணுன்றது என்னோடது கிடையாது. ஏன்னா இவ்வளோ கடன் வாங்கி நம்ம ஒரு நியூ வண்டி எடுக்கணுமான்ற மாதிரி இருந்துச்சு.
ஆனால் அந்த வண்டியில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. எப்படி நிறையானா ஆக்சிலேட்டர் அந்த சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அந்த வண்டியோட வீடியோவுமே இதில் ஆட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அதில் நிறைய வண்டி பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டியை வச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் அடுத்தடுத்து வேலை வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால மட்டும்தான் நான் அந்த வண்டியை கொடுத்தேனே தவிர புது கார் நம்ம எடுக்கணும்னு கொடுக்கல. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் அலைஞ்சோம் கார் பார்க்குறதுக்காக. அந்த 2-3 நாளுமே ஒவ்வொரு கார் இந்த குட்டி காராக அந்த மாதிரி இருக்கான். சரி, நான் என்ன நினச்சேன்னா எடுக்கிறோம். இதுக்கடுத்து ஷாமு அவன் பெரிய பையனாகி எடுக்கிறப்ப வேறு. ஆனால் நம்ம எடுக்கிறப்போ ஒரு கார் எடுத்துட்டோன்னா அது நமக்கு ரொம்ப நாள் இருக்கட்டும், ரொம்ப வருஷம் கூட நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நல்ல காராகவே சூஸ் பண்ணேன். பரவாயில்ல, கடன் பட்டாலும். ஷாமு ஸ்கூல் ஃபீஸு இப்போ இருக்கிறதுக்கும் அடுத்து இவன் வளர்ந்துட்டானா இருக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் ஷாம் ஸ்கூல் ஃபீஸை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எடுத்துகிட்டோன்னா அந்த ஒரு 5 இயர்ஸ் ஓரளவு கம்மியாக இருக்கும் அவனுக்கு. அப்போ நம்ம இதை மேனேஜ் பண்ணிடலாம் டியூவை அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் இப்போது அந்த கார் எடுத்துட்டேன். டெலிவரி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. திங்கள், செவ்வாய், புதன்கிழமை டெலிவரி ஆக போகுது காரை நாங்கள் கையில் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏன் இவ்வளோ அவசரமாக கார் எடுக்கிறோன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வேறு இதுகளெல்லாம் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 மந்த் ஆகும், 2 மந்த் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த கார் எனக்கு உடனே கிடச்சிச்சு. ஏன்னா அப்போ தான் ஷோகேஸ்க்கு இறக்கியிருந்தாங்க. நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இல்லை வேறு கம்பெனியில் ஏதாவது புக் ஆகிடுச்சுன்னா இதை கொடுத்துருவோம் மேம், அதுக்கடுத்து உங்களுக்கு கார் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மந்த் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. என் கையில் இப்போ கார் இல்லாட்டினாலுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கூட்டியை விட எனக்கு கார் ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் சரி உடனே நம்ம போட்டலான்னு சொல்லிட்டு அப்போயே 11,000 நாங்கள் அட்வான்ஸ் போட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்சியல் அமௌண்ட் கட்டினீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க. நான் ஒரு 2 lakh கட்டினேன். அதுக்கு அடுத்து நம்ம காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்றது ஃபுல்லாமே டியூ தான் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டியூ போட்டதுக்கு அவங்க அமௌண்ட்டு கட்டிட்டா நீங்கள் எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்பையும் கட்டலாம், 5 இயர்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் என் மேலே அப்படி ஒரு கடன் வாங்குறது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ கூட நான் யோசிச்சுட்டே இவ்வளோ அமௌண்ட் நான் கட்டிவேனான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சொன்னேன் இல்லையா, அப்படி யோசிச்சுட்டே ஒரு மாதிரி இருமனசாக இருந்துச்சு. ஆனால் சுரேந்திரனே நான் இருக்கேன், நீ கட்டலைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒரு ஆள் நமக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தூஞ்சி இறங்கும்ல. அந்த நம்பிக்கை எனக்கு சுரேந்திரனே கொடுத்துச்சு. சரி, பரவாயில்ல, கட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் இறங்கியிருக்கேன். எப்போயுமே நாங்கள் ஒரு அமௌண்ட் இல்லைன்னா நான் சுரேந்திரன்கிட்ட வாங்கிக்கிடுவேன், பாலாண்கிட்ட வாங்கிக்கிடுவேன். அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் எதுவும் கொடுக்க கிடையாது. ஆனால் நான் எனக்கு எதுவுமே ஒரு கஷ்டம் ஒரு அமௌண்ட் இல்லாமல் நான் நிற்கிறேன்னா உடனே நான் பாலாண்ணுக்கும் சுரேந்திரனுக்கும் தான் கால் பண்ணுவேன். 2 பேரில் யார் வேணாலும் டக்குன்னு போட்டு விட்ருவாங்க. திரும்பி என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. நானாக அந்த அமௌண்ட்டை ஆனால் நானுமே ரொம்ப டைம் இழுக்க மாட்டேன். ஒரு 10 நாள் 20 நாளில் அந்த அமௌண்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி அமௌண்ட்டு கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்குன்னா அவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு. பார்ப்போம், இந்த காரு யார் எடுத்தாலும் அவங்களும் அந்த காரை வச்சு நல்லா என்ன மாதிரி ஒரு ஓட்டு கற்றுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி இதுக்கடுத்து ஒரு புது கார் வாங்கணும். ஸோ என் காரை நான் மனசார தான் அனுப்புகிறேன். என்ன ஒன்றுனா நம்மளை உயிரை இவ்வளோ நாள் பாதுகாத்துருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதனால் அது எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. மிஸ் யூ மை காரு. அது செகண்ட்ஸில் நான் 3ஆவது ஓனர்ன்றதுனால மட்டும்தான் மாற்றினேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. காரில் நிறையா வேலை வந்துடுச்சு. இது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். புது கார் வாங்குற நீ ஏன் இவ்வளோ இது பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் மைண்ட் செட் போடும். என்ன தான் புது கார் நம்ம வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்து ஒரு கார் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதை நான் எடுத்துகிட்டு வரப்போ நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு வந்துக்கிருந்தோம். ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம காரை வாங்கியிருக்கோம், நம்ம ஓட்டி போகிறோம் அப்படி அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிகிட்டே வந்தேன். ஆனால் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் அந்த கார் எடுத்தேன். அதே மாதிரி தான் இப்போயும் இந்த காருக்கு எதையுமே ஃபேஸ் பண்ணலை. என்னென்னா அமௌண்ட்டு ப்ராப்ளம் மட்டும்தான். இது நான் சுயமாக எடுத்த ஒரு முடிவு. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா சுரேந்திரனே இருந்துச்சு. பரவாயில்ல, நீ எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது சுரேந்திரனே அந்த ஒரு தைரியத்தில் எடுத்துருக்கு. பார்ப்போம், எவ்வளோ ஓடுதோ ஓடட்டும். இதுக்கடுத்து கடவுள் கையில். ஏன்னா நம்ம என்ன எப்போ யாருக்கு எப்படி மாறுதுன்னு சொல்லவே முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பார்ப்போம்.